உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட ஆர் மகாதேவன், கோடீஸ்வர் சிங் பதவியேற்பு. தலைமை நீதிபதி சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி கிருஷ்ணகுமார் நியமனம். இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் அமர்வு விசாரிக்கும் பொதுநல வழக்குகள் விசாரணை. 40 கோடி ரூபாய்க்கு பணப்பரிமாற்றம் மற்றும் எந்தெந்த பைனான்சியர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள். ஜாஃபர் சாதிக்கிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை தொடர் விசாரணை. என்கவுண்டர் விவகாரத்தில் காவல்துறையினர் காக்கிச் சட்டை அணிந்த கூலிப்படையாக மாறிவிடக்கூடாது. திமுக கூட்டணியால் வெற்றி பெற்றிருந்தாலும் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு கருத்து கூறுவதில் தார்மீக உரிமை உண்டு எனவும் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. என்கவுண்டரை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை வன்மையாக கண்டிக்கிறேன். காவல்துறை ரவுடிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் யார் குற்றவாளிகளோ அவர்களை சட்ட ரீதியாக அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் அவர்களை ஆஜர்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் இந்த கூலிப்படையை போல என்கவுண்டர் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு தேவையான நீரை பெற்றுத் தருவது தமிழ்நாடு அரசின் கடமை. 25 ஆண்டுகளாக இருந்து வரும் மின்வாரியத்தின் கடன் சுமையை குறைக்கும் வரையில் மின்கட்டண உயர்வை தடுக்க முடியாது எனவும் காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரம் கருத்து. தமிழ்நாட்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 87% அதிகம் பொழிந்துள்ளது. தென்மேற்கு பருவகாலம் இன்னும் முடிவடையாத நிலையில் மழையின் விகிதம் மேலும் அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். மாணவரணி மாநில துணைத் தலைவராக இருந்த ஹரிஹரன் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சித் தலைவர் ஜி.கே. மணி அறிவிப்பு. நியாய விலைக் கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் விநியோகம் செய்ய குறுகிய கால திட்டம். அடுத்த 2 மாதங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை. 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளை கொள்முதல் செய்ய முடிவு. நிறுவனங்கள் ஜூலை 27ஆம் தேதிக்குள் டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவு. பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த நாய்கள். மத்திய தொழிற்படை நாய் வளர்ப்பு பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற தகுதித் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட 2 நாய்களும் பாரிஸுக்கு அனுப்பி வைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.